ஸோ ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு another vlog. ஸோ இன்றைக்கி தீபாவளி நைட்டு 19th அக்டோபர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் ரைடு எபிசோட் தான். தீபாவளி நைட்டுக்கு ஈசிஆர் பிலால்லேருந்து மவுண்ட் ரோட் பிலாலுக்கு வந்து ஒரு நைட் ரைட் போக போகிறோம். தீபாவளி டைமில் நைட்டு ஊர் மக்களெல்லாம் மீனிங் நான் சென்னை மக்களெல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் வந்து சென்னை ரோட்ஸ்லாம் எவ்வளோ எம்டியாக இருக்குது, தீபாவளி நைட் செலிப்ரேஷன்ஸ் வந்து சென்னையில் என்ன வைப்பில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு தொகுப்பு தான். ஸோ சேனல் புதுசாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைக் ரிவ்யூ ட்ராவல் vlog நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் டேக்கிங் மச் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்பரேட் ரோட்ஸ் எவ்வளோ காலியாக இருக்குது பார்த்தீங்களா? எல்லாம் ஊருக்கு போயாச்சு. திஸ் இஸ் எல்காட் ஓஎம்ஆர். கார்பரேட் மாடல்கள்லாம் போனதுக்கப்புறம் ரோடு ரொம்ப காலியாக இருக்குப்பா. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இல்லாதனாலே என்ன தெரில, ஃபாஸ்ட்டாக கூட ரோடு எம்டியாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக போகட்டும் இல்லை, அப்படியே பொறுமையாக ஒரு 40-50-60 வந்துட்டு இந்த எம்டி ரோட்ஸை என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. இல்லைன்னா இந்த டைமுக்குலாம் இந்த ரோடை வந்து இவ்வளோ காலியெல்லாம் பார்க்க முடியாது. லேட் நைட்டில் தான் பார்க்க முடியும். ஆனால் இது லேட் நைட் கிடையாது, மணி ஒரு 9 o'clock இருக்கும். ஸோ நம்ம மக்களெல்லாம் இப்போவே வந்துட்டு பட்டாசு அடித்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் தீபாவளிக்கு நிறைய பேருக்கு லீவ் கிடைச்சாலும் நிறைய கார்பரேட்ஸில் பார்த்திங்கன்னா இன்னும் தீபாவளிக்கெல்லாம் லீவ் கொடுக்கல. ஐ மீன் அவங்க ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் பாவம் தான். தீபாவளி அன்றைக்கும் ஒர்க் பண்ணுறங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். வாட் டு டூ, வேலை செய்யணுங்க. இந்த டைமில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பங்க்ஸ் கூட வந்து காலியாக இருக்குங்க. இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பெட்ரோல் போட்ட இட ப்ரைஸ்லாம். ஸோ இப்போ அடையார் பிரிட்ஜு கிராஸ் பண்ணுறோம். அடையார் பிரிட்ஜிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா டைமில் தான் வந்து கொஞ்சம் காலியாக இருந்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு மறுபடியும் காலியாக இருக்குது. இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு புல்லிங் ஹவுஸ் எல்லாம் குரூப்பாக வந்து பைக்கில் பயங்கர ரேஷ் ட்ரெயின் பண்ணுறாங்க. இவங்கள பிடிக்கிறதுக்காகவே வந்துட்டு அங்கங்கே டிராஃபிக் போலீஸ் ஆக்சுவலாக வந்துட்டு செக்கிங்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக செக் பண்ணிட்டுருக்குறாங்க. இங்கே ஒரு பக்கம் பாருங்கள், ஹெல்மெட் இல்லாமல் போகிறவங்க, ரேஷ் டிரைவிங் பண்ணுறவங்கெல்லாம் வந்துட்டு போலீஸ் பிடிச்சிட்டுருக்காங்க. ஒரு வகையில் இதெல்லாம் நல்லது தான். கன்ஃபார்மாக இவங்களெல்லாம் வந்துட்டு பிடிக்கணும் தான். இல்லைன்னா வந்துட்டு இந்த டைமில் கூட வந்து ரோட்டில் பீஸ்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண முடியாது போல். இல்லையா சாந்தம் பட்டினப்பாக்கமெல்லாம் தாண்டி மெரினா ரீச் ஆகிட்டோம். மெரினாலேயும் ஆஸ் யூஷுவல் க்ரௌட் இருக்குது. அப்படியே மவுண்ட் ரோடு ரீச் ஆகிடுச்சு. மவுண்ட் ரோட்டில் ஏதாவது கொஞ்சமாவது காலியாக இருக்கும், ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தேன். ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல, அதே கூட்டம் தான். நம்ம லோக்கல் மக்கள்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் கூஞ்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு நியூ இயர் நைட் மாதிரி ஃபீல் ஆச்சு. எங்கள் பாரு ஒரே குதூகலமாக வந்துட்டு எல்லோரும் சுற்றினாங்க. ஸ்பென்சர் பிளாஸாலாம் வந்து பயங்கரமாக லைட்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே செம்ம அழகாக இருந்துச்சு. எவ்வளோ மால்ஸ் வந்தாலும் சரி, ஸ்பென்சர் பிளாஸா அதுக்குன்னு ஒரு தனி இடம், அதுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ். நல்ல வேலை மழை இல்லை. மழை மட்டும் தாறுமாறாக அடிச்சிருந்தா கன்ஃபார்மாக இவ்வளோ க்ரௌட் ஆக்சுவலாக வெளியில் வந்திருக்காது. ஆக்சுவலாக பேக் டு பேக் மழை இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால தான் வெளியில் வர்றதுக்கு யோசிச்சிருந்தேன் நான் கூட. பட் கிளைமேட் என்னவோ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குது. சரி, அந்த நம்பிக்கையில் தான் வெளியில் வரலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியில் வந்தது. நம்மள மாதிரியே ஏகப்பட்ட பேர் ஆக்சுவலாக வந்து கிளைமேட்டு மாறவும் இறங்கிட்டாங்க. இன்னும் திருந்தலாமாம்மா. சரி, தீபாவளி டைம் ஆச்சு, க்ரௌடெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அதே க்ரௌட், அதே வைபு, ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. சேம் டிஃப்ரென்ஸ், சேம் க்ரௌட், சேம் செட் ஆஃப் மக்கள். இது சென்னை எக்ஸ்போர்ட் பண்ணுமா தீபாவளி நைட்டை? பம்பர் கட்ட மாட்டையா வைக்கிறேன்டா உனக்கு ஆப்புங்கிற மாதிரி அடித்து நவுத்து பாருங்க மழை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து வெளியில் வரும்போது கொஞ்சம் யோசிச்சு தான் கிளம்புனோம். சரி, எதுக்கும் மழை வருமா வராதான்னு டவுட்டு தான் இருந்தோம். ஆனால் மழை அதோட வேலையை காட்டிடுச்சு, தட்டி எடுத்துகிட்டு இருக்குது. திரும்பி ரிட்டன் ஈசிஆர் மவுண்ட் ரோட் பிலாலுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ அந்த வேலை பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கங்கே மழை பெய்யுது, அப்புறம் ஸ்டாப் ஆகுது, அப்புறம் மழை பெய்யுது, ஸ்டாப் ஆகுதுங்கிற மாதிரி பேக் டு பேக் தான். பட் இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஈசிஆர் ரோடெல்லாம் செம்ம காலி, அநியாயத்துக்கு காலியாக இருந்துச்சு. ஸோ மழையும் அப்படியே லைட்டாக கொஞ்சம் ட்ரிசில் ஆகும். அந்த ரைடே ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே ஒரு ஃபேவரட்டான ஒரு மியூசிக்கை போட்டுட்டு இந்த எம்டியான சென்னை ரோட்ஸை வந்து ரசிச்சுட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு.
ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் vlog guys. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ ஷால்சன் சைனிங் ஆஃப். டாடா பாய். லவ் யூ ஆல். டேக் கேர். ஆல்வேஸ் ட்ரைவ் சேஃப். ப்ளீஸ் wear helmet.